வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம் என சொல்லக்கூடிய டிஎன்எஸ்டிசியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறது, இதை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் அன்அஃபிஷியலாக கிடைக்கப்பட்டிருக்கு. என்ன அந்த தகவல்கள் அப்படின்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போலவே டிஎன்எஸ்டிசிலையும் மீண்டும் செய்முறை தேர்வை நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் டிரைவர் கண்டக்டருக்கு மீண்டும் கூட செய்முறை தேர்வு நடக்கும். இல்லை செலக்டிவான பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடி நேர்காணல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ 2026 இந்த கண்டிஷனை தற்சமயம் வந்து போட்டிருக்கிறதுனால பள்ளிகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களே இப்போ டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால தாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை நாளுக்கு நாள் நிரப்பப்பட முடியாமல் போயிட்டுருக்க ஒரு காரணம். ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு அரசு ரொம்ப நாளாக போராடிட்டுருக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிசிசி முறையில் தான் நாங்கள் பணிக்கு எடுப்போம் அப்படின்றதே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசிசி முறைகளை பின்பற்றினா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய குளறுபடிகள், நிறைய இஷ்யூஸ் எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் தனியாக கண்டக்டர் தனியாக, அதனால் டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து போகிறவர்களை தனித்தனியாக அப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் அதிக காலி பணியிடங்கள் நிவர்த்தி செய்யுங்க. ஸோ டிரைவிங் கண்டக்டர் எடுக்கிறதுக்கு பதிலாக டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுங்க அப்படின்ட்டு அனைவருமே கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கை விரைவில் ஏற்கப்படும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக மட்டுமே கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்க முடியுங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்எஸ்டிசியில் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வர இருக்குது. போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்களை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த புதிய நியமனங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் பப்ளிஷ் ஆகுறங்க. போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப ரொம்ப எளிது. ஆனால் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் இஷ்யூஸ். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக மட்டுமே கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகம் என சொல்லக்கூடிய டிஎன்எஸ்டிசியில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு ஏன் இவ்வளவு தாமதமாக வருகிறது, இதை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல்கள் அன்அஃபிஷியலாக கிடைக்கப்பட்டிருக்கு. என்ன அந்த தகவல்கள் அப்படின்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போலவே டிஎன்எஸ்டிசிலையும் மீண்டும் செய்முறை தேர்வை நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனைகள் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. அதனால் டிரைவர் கண்டக்டருக்கு மீண்டும் கூட செய்முறை தேர்வு நடக்கும். இல்லை செலக்டிவான பர்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடி நேர்காணல் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ 2026 இந்த கண்டிஷனை தற்சமயம் வந்து போட்டிருக்கிறதுனால பள்ளிகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களே இப்போ டோட்டலாகவே அவாய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதனால தாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களை நாளுக்கு நாள் நிரப்பப்பட முடியாமல் போயிட்டுருக்க ஒரு காரணம். ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் டிசிசி டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்கு அரசு ரொம்ப நாளாக போராடிட்டுருக்கு. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிசிசி முறையில் தான் நாங்கள் பணிக்கு எடுப்போம் அப்படின்றதே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டிசிசி முறைகளை பின்பற்றினா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நிறைய குளறுபடிகள், நிறைய இஷ்யூஸ் எல்லாமே வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் தனியாக கண்டக்டர் தனியாக, அதனால் டிரைவிங் லைசன்ஸ் கண்டக்டர் லைசன்ஸ் எடுத்து போகிறவர்களை தனித்தனியாக அப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போக்குவரத்து கழகத்தில் அதிக காலி பணியிடங்கள் நிவர்த்தி செய்யுங்க. ஸோ டிரைவிங் கண்டக்டர் எடுக்கிறதுக்கு பதிலாக டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுங்க அப்படின்ட்டு அனைவருமே கோரிக்கை வச்சுருக்காங்க.
அவர்களுடைய கோரிக்கை விரைவில் ஏற்கப்படும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக மட்டுமே கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்க முடியுங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி டிஎன்எஸ்டிசியில் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வர இருக்குது. போக்குவரத்து கழகத்தில் புதிய நியமனங்களை கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த புதிய நியமனங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவில் பப்ளிஷ் ஆகுதுங்க. போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அன்னைக்கு டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் எடுப்பது ரொம்ப ரொம்ப எளிது. ஆனால் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கிறப்ப கொஞ்சம் இஷ்யூஸ். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக மட்டுமே கண்டக்டர் லைசன்ஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.